ஆனா விஸ்வாமித்திரருக்கு உள்ளுக்குள்ள என்னன்னா, நம்ம சொன்ன உடனேயே 12 வயசு குழந்தை வந்துடுதே, இந்த குழந்தைக்கு ஏதாவது ஸ்டைபெண்டாவது கொடுக்க வேண்டாமா? இப்ப இன்டர்ன்ஷிப்னு போனா ஏதாவது ஒண்ணு கொடுப்பா இல்லையா? இந்த குழந்தைக்கு ஏதாவது கொடுக்க வேண்டாமான்னு பார்த்தார். என்ன கிஃப்ட் பண்ணலாம்னு நினைச்சார்? கல்யாணம் பண்ணி வச்சுள்ளோம் அப்படின்னு அவர் பாவம் அவர் அபிப்பிராயத்திலே இது ஒரு பெரிய கிஃப்ட்னு நினைச்சுட்டு இருக்காரு. அப்பதான் அவருக்கு யாதிருச்சிகமாய் ஒரு மெசேஜ் வந்தது. சிவதனுசுக்கு பூஜை நடந்திருக்குன்னு சொன்னான். அப்படி சொன்ன உடனே ராமருக்கு தோணிடுத்து, விஸ்வாமித்திரருக்கு தோணிடுத்து, நம்மளும் கூட்டுக்காலே நம்ம போவோம். அவர் தான் பிரம்ம ரிஷியா இருக்கிறதுனால அவருக்கு தெரியும் சீதைன்னு அங்க ஒத்தி இருக்கா. ராமா லக்ஷ்மணா நீங்க என்னோட வாங்கோ அப்படின்னு போறார். இப்போ விஸ்வாமித்திரர் 2 பேர் உட்கார்ந்து இருக்கா, ராம லக்ஷ்மணாள். வத்ச குழந்தாய்னு அர்த்தம். ஒரு கன்றுக்குட்டிக்கு வத்சன்னு பேரு. அந்த 2 பேர் இருக்கும்போது இளையவனே, இளையவனுக்கு வத்சன்னு பேர், குழந்தைன்னு பேர். வத்ச அப்படின்னார். லக்ஷ்மணர் எழுந்து நின்னார். வத்சன்னு விஸ்வாமித்திரர் கூட்டம்னா லக்ஷ்மணர் எழுந்து நின்னார். கொஞ்சம் பயமா எடுத்து விஸ்வாமித்திரருக்கு. ராமாயணமே கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்கு, இவர் எதுக்கு எழுந்து நிக்கணும்? அதனால வத்சராம. அப்போ லக்ஷ்மணன் அமர்ந்து ராமர் எழுந்தாராம். தனு பஷ்ய, தனுஷ பார்த்துட்டுவான். நம்ம மாத்து குழந்தை பார்த்துட்டு வந்துரும், என்னமா இருக்குமா, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துரும். இட் இஸ் நிம்பஸ் 5000 அப்படின்னு சொல்லிட்டு வந்துரும் இல்லையா? ராமர் போய் எடுத்தார். அந்த அந்த வில்ல தூக்கும் போதே ஒரு ஸ்டைலோட தூக்கினார். அதாவது அவ பல பேர் எந்த சாமகிரி தளிக பண்றாளோ அவ தளிக பண்ற விதத்திலேயே தெரியும் this will be consumable dish இல்லையா? அவ அந்த பண்ற விதமே, ராமர் அந்த வில்ல ஒசத்துற விதமே அவ்வளவு நல்லா இருக்கா. வத்ச ராம தனு பஷ்ய, அந்த ராமர் அந்த வில்ல தூக்கினாராம், நான் ஏத்தினாராம், அத முறிக்கணும் நினைச்சாராம். ஏன்னா முறிக்கணும்னு அவர் அபிப்பிராயம் இல்லை, தன்னுடைய வீரத்தை காண்பிக்க வேண்டும்னு. அதுல ஏற்கனவே ஒரு கிராக் இருந்திருக்கு, டம்னு முறிஞ்சுடுத்து. ரொம்ப ராமருக்கு ரொம்ப பேடா ஃபீல் பண்ணிட்டார். இந்த பெரிய இந்த ஸ்வரோஸ்கி கடைக்கெல்லாம் போறோம்னு வச்சுங்கோ, எந்த பக்கம் திரும்பினாலும் ஏதாவது உடையற மாதிரியே இருக்கும். அவன் வேணும்னுட்டே அப்படி வச்சிருப்பான். ஏன்னா எதெல்லாம் உடையறதோ நம்ம அதுக்கெல்லாம் we have to compensate. when it is broken treat it as soldன்றுவான். அதனால ராமர் ரொம்ப வருத்தப்பட்டார். ஜனகரை பார்த்து சொன்னார், சார் I didn't mean to sir, it just broke. ஜனகர் சொல்லி, do not worry about that at all, marry my daughter. This came as a shocker இல்லையா? வில்ல முறிச்சதுக்கெல்லாம் கல்யாணமா இல்லையா? உடனே சீதை கையில மாலையோட இப்படி இப்படி ஜம்முன்னு ஒரு மாலையோட நின்றுட்டு இருக்கா. அப்பதான் ராமர் ரொம்ப அபிப்பிராயப்பட்டார், எங்க அப்பா பார்த்து வச்ச பெண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு விட்டார். இந்த அவதாரத்துல, இந்த ஒரு அவதாரத்துல மட்டும். அடுத்தது கிருஷ்ணா அவதாரம் இருக்கு பாருங்க, அவளுக்கு யார் மாட்டு பொண்ணுன்னு கூட தெரியாது. நீ யாருமா, நீ ரொம்ப நாளா நம்ம மாட்டுல இருக்கேன், நானும் உங்க மாட்டு பொண்ணுதான்.